திவ்யா பார்த்து பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுவலடா. இந்த மூஞ்சியோட எப்படா போவ? கால் பண்ணி நாளைக்கு வர சொல்லு. டேய் திவ்யா நேர்ல பார்க்கணும் தானே வந்தோம். இப்படியே போனா உன் வேணாம் சொல்லிடுவா. பரவாயில்லையா? உனக்கு திவ்யாவோட கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும். கால் பண்ணி வர சொல்லு, அதான் உனக்கு நல்லது. கண்ணு வேற எரி. பண்ணுமா? பண்ணு. ஹலோ. ஹலோ ஹாய், நான் பிரபு பேசுகிறேன். தெரியும், சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்னோட பர்த்டே. ஓ அப்படியா? ம். அட்வான்ஸ் விஷஸ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னங்க ஃபோன்லேயே விஷ் பண்ணுறீங்க? அப்போ அவ்வளோதானா? வேற என்ன செய்யணும்? நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி? எங்க அம்மா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா ஆன்ட்டி கிட்ட கொடுங்க, நான் வேணா பெர்மிஷன் கேட்கிறேன். ஹலோ. நானே அம்மா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிடுறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, இன்னொரு ஐடியா. நல்ல காஸ்ட்லியா ஒரு 5 lakhsல டைமண்ட் ரிங் வாங்கி வாள் கையில கொடுத்துரு மச்சான். இதோ பாரு, கிஃப்ட்னா கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதில் ஒரு உழைப்பு இருக்கணும். அதை பார்த்தா அவளுக்கு என் மேலே ஒரு ஃபீல் வரணும். என்னடா நமக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கானே, நம்ம மேலே அவனுக்கு எவ்வளோ பிரியம் இருக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கிற பொருளாக இருக்கணும். அது அவளுக்கு வெறும் கிஃப்டாக தெரியக்கூடாது, என் உயிர் உலகம் அப்படின்னு தெரியணும். சரி மச்சான், உன் ஆளு உன் வீட்டுக்கு வரும்போது அவளை உன் மனசுல நீ எப்படிலாம் நினைச்சிருக்கியோ அதை நினைச்சு ஒரு பாட்டா பாடிறேன். பாட்டு? இவன் டேய், இவன் கவிதை எழுதி படிச்சு காட்டினதுக்கே 3 நாள் ரூமை போட்டு சரக்கு அடிச்சு அழுதுகிட்டு தானா. இதுல இவன் பாடுனா பாத்துக்க. டேய், நீ ஐடியா சொல்ல மாட்டேங்கிற. ஐடியா சொல்றவனே நொட்ட சொல்லிட்டு இருக்க. நீ ஏதாவது பெஸ்ட் ஐடியா சொல்ற, அப்புறம் பார்ப்போம். இதுக்காக தானே நான் வெயிட்டிங்கு. மாப்ள, நான்லாம் ஐடியா சொன்னா யூனிக்கா இருக்கும். சொல்லுங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா காதலிக்கும் பிடிச்ச கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? என்னது? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியும். நீ ஓவர பில்டப் கொடுக்குற, ஆனா மொக்கையா சொன்ன வச்சுக்கேன், என்கிட்ட நீ சாவடி வாங்குவ. மாப்ள, கையில சரக்கு ஃபுல்லா இருந்தாதான் இந்த சசி பில்டப்பே கொடுப்பா. நீ என்ன பண்ற? பிளட் இருக்குல்ல, பிளட், அதை எடுத்து உன் கவிதைய, உன் காதல ஃபீல் பண்ணி அப்படியே எழுதி கொடு. அப்புறம் பாரு திவ்யாவ உன் மடியில தன்னால மயங்கி கிறங்கி தானா விழுந்துருவா. மாப்பிள்ள உன் கை காட்டு. ஏன் கையா? ஐடியா சொன்னதுக்கு மோதிரம் போட போறானோ? கண்ண மூட. கண்ணையா? கண்ணை மூண்டதுக்கு அப்புறம் போடுவா. ஆட்டாதரா. கேட்டு கேட்டு உன் லவருக்கு உன் பிளட்ல தான் கவிதை எழுதணும். கரெக்ட் தான் மாப்பிள்ள, ஆனா லைட்டா வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கே. எனக்கு உண்டான ஃபீவர் அது தன்னால போயிடும். ஆனா ஏன் ரத்தத்துல எழுதி அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாதுல்ல மாப்பிள்ள. இப்ப என்னாலே தாங்க முடியலடா. டேய், இது எப்படி இருக்கு? இது நல்லா இல்ல. பார்க்கவே அசிங்கமா கேவலமா இருக்குல்ல. ரத்தத்துல கவிதை எழுதுனா இப்படிதான் இருக்கும். அதான் உன் காட்டதான் உன் ரத்தத்தாலே எழுதுன. இப்ப இது என்ன பண்ண தெரியுமா? 2 யூனிட் ரத்தம் அதுல இருக்குடா. அத யாருக்காவது ரத்த தானம் பண்ணியிருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். ஏன் அப்படி வேஸ்ட் பண்ண? மொக்க ஐடியா சொன்னா இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ஹெவியா இருக்கும். காட்டதான் இப்படி பண்ண. அதுக்குன்னு பிஞ்சு வரல, இத்தனை ஓட்டியாடா போடுவேன். மாப்பிள்ள, நான் குத்தும் போது ரத்தமே வரல. ஆனா அவன் சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். சுகரா? தும் தும் தும். ஒரு விக்கெட் அவுட்டு. உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நானே யோசிக்கிறேன்.
இவன் எதுக்கு ஏன் ஞாபகத்துல வரான்? ஆனா அவன் கண்ணு நல்லா தான் இருக்கு. அதையே வரைஞ்சிடலாம். என்ன சத்யா ஏதோ உணவிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை,